ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மஞ்சுமா விலாக்ஸ். நான் உங்கள் அன்பு மஞ்சுமா. இன்றைக்கி நம்ம மஞ்சுமா விலாக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சூப்பரான ஒரு 3-in-1 காம்போவில் கிடைக்கக்கூடிய ஒரு இட்லி குண்டான் அப்படி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவுமே அழகான ஒரு இட்லி பாத்திரம் அப்படின்னே சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் அந்த இட்லி பாத்திரம். சூப்பராக இருக்குங்க. ரேட்டும் ஓகே தான். எனக்கு இந்த ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகம்னு தோணுச்சு. உங்களுக்கு இந்த ரேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். 3-in-1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இட்லி பாத்திரம் ரொம்பவுமே அழகாக இருக்குது. 21 இட்லிங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். 3 தட்டுலையுமே வந்து 7 கொடுத்துருக்காங்க. 7 கொடுத்துருக்காங்க. அந்த குழி வந்து 7 குழி கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே அழகாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பாருங்கள், இட்லி எடுக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு கரண்டியுமே கொடுத்துருக்காங்கங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் தட்டு. இதில் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இதில் வந்து பாருங்கள் குட்டியாக புள்ளியாக வந்து அந்த ஹோல்ஸ் இருக்குது. இதில் வந்து மாவு அப்படியே ஊற்றுனா கீழே வந்து வராது அப்படின்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணியுமே பார்த்தோம். உண்மையிலேயே அப்படி தாங்க இருந்தது, வரலை. ரொம்பவுமே ஷாக்காக இருந்தது. ஆனால் உண்மையாகவே அப்படி தான் நல்லா இருக்குங்க இட்லி பாத்திரம். இந்த மாதிரி வந்து 3 அடுக்கு கொடுத்துருக்காங்க இட்லி பாத்திரம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கு பாருங்கள். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நமக்கு வந்து தண்ணி கூட சட்டுன்னு வந்து இதில் வந்து அந்த ஃபுல்லாகவே அந்த இழுத்துக்கிட்டு அடி பிடிக்கிறதுக்கும் அந்த அளவுக்கும் வாய்ப்புகள் இல்லை. இதில் சட்டுன்னு வந்து இட்லி வெந்துடுதுங்க. ட்ரை பண்ணியுமே பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 21 குழியுடைய அருமையான ஒரு குழிப்பணியாரம் அப்படின்னு சொல்லலாம். மினி இட்லி அப்படின்னு சொல்லலாம். மினி இட்லி ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. 21 குழி இருக்குது. இதுலேயுமே கவுண்ட் பண்ணியுமே பார்த்துட்டோம். இதுவுமே ரொம்ப குட்டியாக ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். மினி இட்லி இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். தேர்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீமர். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதில் இடியாப்பம் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வேக வைக்கிற மாதிரி கிழங்குகள் இருக்குது பார்த்திங்களா, ஸ்வீட் பொட்டேட்டோ இல்லை உருளைக்கிழங்கு அந்த மாதிரி ஏதாவது காய், கேரட்டு, பீட்ரூட், குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஏதாவது வேக வைக்கிறோம் அப்படின்னா இட்லி ஊற்றணுமா, அடியிலே வந்து இந்த ஸ்டீமரை வச்சு நம்ம வந்து இதை சூப்பராக வேக வைக்கலாம். 3-in-1 காம்போவில் வரக்கூடிய இந்த இட்லி வந்து பார்த்திங்க, இந்த இட்லி பாத்திரம் டைமண்ட் பிராண்ட் தான். இதில் நெக்ஸா அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டில் தான் இதை கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே குட்டி அந்த நாபில் கொடுத்துருக்காங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், இதை நம்ம வந்து டிஷ்வாஷர்லேயும் நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாங்க. அதுதான் இதோட ஹைலைட்டு. இதோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2899 அப்படின்னு சொல்லி இதோட ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1850க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 1850 ரூபாய் இதோட ரேட். 3-in-1 வரக்கூடிய இந்த இட்லி பாத்திரத்தோட விலை 1850 ரூபாய். இந்த ரேட் உங்களுக்கு ஓகேவா? இதுதான் இதோட ரேட்டாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். இதோட ப்ரைமோ பாருங்கள், கம்ஃபர்டபுள் வித் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இண்டக்ஷனில் யூஸ் பண்ணலாம், கேஸில் யூஸ் பண்ணலாம், எலக்ட்ரிக்லேயுமே யூஸ் பண்ணலாம். முக்கியமான ஒரு விஷயம், இதை வந்து பார்த்திங்கன்னா டிஷ்வாஷர்லேயுமே ரொம்ப சூப்பராக நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது இந்த 3-in-1 இட்லி பிளேட் அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இதில் 3 ஃபியூச்சர்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதாவது 3 அடுக்கு கூடைய இந்த இட்லி பாத்திரம் 21 குழி இருக்குது. செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம மினி இட்லிக்கு 21 குழியாகவும் பயன்படுத்திக்கலாம், 2வது பிளேட்டு. 3வதாக பார்த்திங்கன்னா ஸ்டீமர். நம்ம வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், கிழங்கு ஐட்டம்ஸ் இது எல்லாமே வேக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமான முறையில் இந்த ஸ்டீமர் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நம்மளோட இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்மளோட சேனல் பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே, தேங்க்யூ. நம்மளோட இந்த 3-in-1 இட்லி பாத்திரம் நான் வாங்கியிருந்தது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸா பிராண்ட். ஸோ இந்த பிராண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ரொம்பவுமே சூப்பரான ஒரு இட்லி பாத்திரம் நான் நினைக்கிறேன். ஏன்னா 21 குழி அப்படிங்கிறது ஒரு டைம் நமக்கு செஞ்சாலே போதும் அப்படின்றது போதுமானது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 21 அந்த இதுவுமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது பாருங்கள். ஸோ அதுக்கு அழகான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டியும் கொடுத்துருக்காங்க. இட்லி வந்து ரொம்ப அழகாக எடுக்கிறதுக்கு. ஸோ நல்லா இருந்தது. இதில் எனக்கு வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ரேட் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனல் பார்த்துக்கிட்டே இருங்க மக்களே. இந்த இட்லி பாத்திரம் நான் எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடுவாஞ்சேரியில் இருக்கக்கூடிய உதயம் ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ நியர்பையில் குடுவாஞ்சேரியில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உதயம் ஸ்டோரில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. தேங்க்யூ. பாய்.